அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் அல்லாமா கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய உஸ்தாத் இமாமுல் ஹரமைன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு ஊருக்கு விருந்தாளியாக ஒரு பெரியாருடைய வீட்டுக்கு வந்தார்கள். அவர்கள் வந்திருப்பதை கேள்விப்பட்ட ஊர் மக்கள் எல்லோரும் அவரிடத்தில் வந்து தங்களுடைய மார்க்க விளக்கங்களை கேட்டு கல்வியை பெறுவதற்காக, நிறைய ஞானங்களை பெறுவதற்காக வந்தார்கள். அதில் ஒரு நபர் கேட்டார், அல்லாஹ்வுக்கு இடமில்லை, குறிப்பிட்ட ஒரு இடமில்லை என்று நாம் சொல்கின்றோம். குறிப்பிட்ட ஒரு இடம் சொல்வதை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று நாம் சொல்கின்றோம். ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல அர் ரஹ்மான் அல் அர்ஷிஸ்தவா, அல்லாஹ் அர்ஷின் மீது இருக்கின்றான் என்று சொல்கின்றானே, இதற்கு என்ன விளக்கம் என்று கேட்ட பொழுது, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று குர்ஆனில் வருகிறது. அந்த ஆயத்து தான் விளக்கம், அந்த ஆயத்து தான் பதில் என்று சொன்னார்கள். அப்போ அந்த எந்த வீட்டில் வந்து தங்கினாலும் அந்த வீட்டுக்காரர் கேட்டாங்க, கொஞ்சம் விளக்கி நீங்க சொல்லணும் அப்படின்னு சொன்ன பொழுது, இமாமுல் ஹரமீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, நான் என்னிடத்தில் ஒரு ஏழை 1000 பொற்காசுகள் எனக்கு கடன் இருக்கிறது, அதை தீர்க்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். நான் அவருக்கு வாக்கு கொடுத்து விட்டேன். 1000 அந்த அந்த கடனை நான் தீர்ப்பதாக வாக்கு கொடுத்து விட்டேன். நீங்கள் அதை தீர்ப்பதாக சொன்னீர்கள் என்றால் நான் அதற்கான விளக்கத்தை சொல்கிறேன் என்று சொன்ன பொழுது, நான் அந்த கடனுக்கு பொறுப்பு, அதற்கான விளக்கத்தை சொல்லுங்கன்னு சொன்ன உடனே இமாமுல் ஹரமீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் சென்ற சமயத்தில் அல்லாஹ்வை நேரடியாக பார்த்து சொன்னார்கள், லா உஹ்ஸி ஸனா அலைக்க கமா அஸ்னைத அலா நஃப்ஸிக. ரப்பே, நீ உன்னை புகழ்ந்தது போல் என்னால் புகழ முடியாது என்று சொன்னார்கள். நீ என்ற வார்த்தையை சொன்னார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றில் இருக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக, லா இலாஹ ரப்பே, நீ பரிசுத்தமானவன், நான் அநியாயக்காரன் என்று சொன்னார்கள். நீ என்ற வார்த்தையை கடலுக்குள் இருந்து விண்ணுலகத்தில் மண்ணுலகத்திலிருந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். விண்ணுலகத்திலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் விண்ணில் இருக்கின்றான் என்று சொன்னால் மண்ணில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் நீ என்ற சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் இருக்காது. அல்லாஹ் விண்ணில் இருக்கின்றான் என்று அல்லாஹ் மண்ணில் இருக்கின்றான் சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மிஅராஜ் சென்ற பொழுது நீ என்ற சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் இருக்காது. எனவே அல்லாஹ் இல்லாத இடமே இல்லை. அல்லாஹ் எங்கும், அல்லாஹ்வுக்கு இடம் என்று ஒன்று கிடையாது, குறிப்பிட்ட இடம் என்று கிடையாது என்பதை இமாமுல் ஹரமீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஆயத்தின் மூலமாக விளக்கின்றார்கள். தஃப்சீர் ஹமீதில் சூரத்துல் அன்ஆமில் 3வது வசனத்தினுடைய தஃப்சீரில் இந்த செய்தியை பதிவு செய்வார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விளங்குகின்ற ஞானத்தை நமக்கு தருவானாக. இறை நேசர்கள் அடியார்களுடைய கஷ்டத்தை தீர்ப்பதற்காக தங்கள் கல்வியை பயன்படுத்தினார்கள். தங்கள் கல்வியின் மூலமாக கிடைக்கின்ற அந்த பொருளாதாரத்தை, அந்த வாய்ப்பினை மக்களுடைய கஷ்டத்தை தீர்ப்பதற்காக பயன்படுத்தினார்கள் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் விளங்குகின்ற தௌஃபீக்கை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.